முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சனைக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆமென். பதிலாக முளைக்கும், பதிலாக எழும்பும், பதிலாக இருக்கும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் காணப்படும் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த கேள்விகள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு மனுஷரை சந்திக்கின்ற வகையில் சுவிசேஷம் எப்படி அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு பகுதியை நாம் கற்றுக் கொடுக்கின்ற வகையில் ஒரு கேள்வி கேட்போம். அந்த ஒரு கேள்வியிலிருந்து அவர்கள் பெரிய பதிலை சொல்லும்படியாக, இப்ப சாதாரணமாக how are you அப்படின்னா என்ன சொல்வீங்க? yes I am fine. இதே நேரத்தில் அடுத்த ஒரு கேள்வி கேட்கின்ற வகையில what you are doing now, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்னா, நான் படிக்கிறேன், இந்த கிளாஸ் படிக்கிறேன், எனக்கு இந்த சப்ஜெக்ட் வீக்கா இருக்குது என்று எல்லாத்தையும் விளக்கி சொல்கிறோமே, அதை போலத்தானே பதில் என்பது ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்திற்கு எல்லா கேள்விகளும், எல்லா சந்தேகங்களும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பதில் தருகிற கர்த்தருடைய வார்த்தை. 11வது வசனம் வாசிப்போம். 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திருப்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். என் வாயிலிருந்து புறப்படும் வசனம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெறுமையாக திருப்பி விடுவதில்லை. நாம் இடத்திலே நமக்கு பதில் வேண்டும் என்றால் முழங்காலே நின்று நாம் வேதத்தை வாசிக்கின்ற வழியிலே நம்முடைய ஒவ்வொரு கேள்விக்கும் என் ஆண்டவர் வேத வசனத்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகின்றவராக இருக்கின்றார். அல்லேலூயா. எனவே இந்த வேத வசனம் தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. முதலாவது இங்க தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்று. முட்செடிக்கு பதிலாக, முட்செடி என்று சொல்லுகின்றவர்களே, முள் என்று என்ன செய்யாது? குத்தும். இந்த முள் யார் இருக்குது? ஏங்கிட்ட இருக்குது. யார் இருக்குது? நம்ம ஒவ்வொருத்தையும் முள் இருக்குது. அந்த முள் என்ன செய்கிறது என்றால், நம்மை குத்துகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது என்று பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகின்றார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளாக இருக்கின்ற இந்த முள் ஒரு சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது நம்மை குத்துகின்றது. என்ன செய்யணும்? ஆமா, என் வார்த்தை டங் ஸ்லிப். என்ன சொல்லுவாங்க? அது டங் ஸ்லிப். நான் ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டேன்னா அது என்ன செய்ய அர்த்தம் கூட குத்த ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா உங்க வீட்டில் உங்களுக்கு குத்த ஆரம்பிக்கும். இவ்வாறு நாம் பேசுகிற இந்த காரியங்கள் ஒரு முள்ளாக இருக்கிறது. நம்முடைய செய்கை, நம்முடைய செய்கை சில பிடிக்கிற பாருங்க, அது ஒரு செய்கை, ஒரு முள். ஏதோ ஒரு முள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த முள்ளு கூட்டாளி. பத்தியா பத்தியா ஆச்சா, நான் சொல்ல, நம்மை குத்துகிற முள், நம்மை தவறான வழியிலே நடத்துகிற முள், இவைகளெல்லாம் முள்ளாக இருக்கிறது. அந்த முள் எங்க இருக்குது? முதல்ல எனக்குள்ளாக. நம்ம அதை உணரணும். பொய்யான வார்த்தைகள் மற்றவங்களை ஏற்றி விடுறது, அங்க போட்டு கொடுக்கிறது, அங்க குழப்பத்தை உண்டாக்குவது, அங்க பிரிவினையை உண்டாக்குவது, இப்படிப்பட்ட காரியங்கள் என்னிலே இருந்து எழும்பும் என்றால் அந்த முள் என்பது குத்தம். யார குத்தம்? எதிராளியை மாத்திரமல்ல, அந்த முள் செடி தண்ணியே குத்துமா? அந்த முள்ளுடைய தன்மை அப்படி. அப்போ வேதத்துல என்ன வாசிக்கிறோம்? இந்த முள் எனக்கு சாத்தானுடைய ஒரு தூதனாக இருக்கிறது பவுல் சொல்லுகின்றார். நான் எப்பெல்லாம் என்னை மேன்மை பாராட்டுகிறேனோ அப்பெல்லாம் அந்த முள் என்ன செய்யுங்க? குத்துது. நான் மேல ஏறாதபடிக்கு என்ன டவுன் பண்ணுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இப்படிப்பட்ட முட்களை அனுமதித்திருக்கிறார் என்பதை உணர வேண்டும். அந்த முள்ளு எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒருமான முள்ளு. அந்த முள்ளை நாம் உணர்கின்ற வழியிலே, அது குத்துகின்ற வழியிலே, அது யாருக்கே? சாத்தானுடைய
நான் என்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு, எனக்கு எல்லாம் தெரியும் என்று யார் யார் நம்ம யோசிக்கிறோமோ அப்புறம் தரத்தில் ஒரு முள்ளு கொடுத்துறாரு ஆண்டவர். அப்புறம் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? டவுன் பண்றேன். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட முள் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். ஆமென். தீமைக்கு ஏதுவாக அல்ல. அது நம்மை குட்டுகிறது மாத்திரமல்ல, அதன் வழியாக நான் பரிசுத்தமாகின்றேன். அதன் வழியாக நான் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய சபைக்கு என்னை அவர் சுத்திகரிக்கின்றார். நம்மை பரிசுத்தப்படுத்துவது முள் தான். பிரச்சனை தான், வேதனை தான், கண்ணீர் தான், குழப்பங்கள் தான், பிரிவினை தான், மார்க்க வேதங்கள் தான். ஆனால் இவைகள் குத்துகின்ற வழியிலே உனக்குள்ளாக கர்த்தர் செய்றாரா? முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். அல்லேலூயா. அந்த முள்ளை குறித்து லூக்கா சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே அங்கு டாக்டர் லூக் சொல்லுகின்ற வழியிலே ஆண்டவராய் இயேசு விதைக்கிறவனை பற்றி அங்க அவர் கற்றுக் கொடுக்கின்றார். அவ்வாறு கற்றுக் கொடுக்கின்ற வழியிலே லூக்கா 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போமா? சில விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நொறுக்கி போட்டது. தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, விதை நல்ல விதை தான், ஆனால் விழ வேண்டிய அந்த நல்ல நிலத்தில் அது விழவில்லை. அது விதைக்கிறவுடைய கரத்தில் இருந்தது. ஆனால் அந்த விதை என்ன செய்தது? அது முள்ளுள்ள இடத்திலே விழுந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை வருகின்ற வழியிலே அந்த வார்த்தைகளை கெடுக்கும்படியாக ஒரு சில முட்கள் செய்ய நம்ம பக்கத்திலே இருக்கும். அது அப்ப நாம் வளருகின்றோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட எது வளர்ந்தான்? முள்ள வளருது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது முள்ளுள்ள இடங்களை விழுந்தபடியினாலே நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற வழியிலே அதை நன்மையான இதயத்திலே, நல்ல யோசனையிலே நாம் அதை எடுத்துக்கொள்ளுகின்ற வழியிலே நாம் நல்ல நிலத்திலே விழுந்துள்ளாய் காணப்படுகிறோம். ஆனால் அதை நாம் தவறாக சிந்திக்கின்ற வழியிலே, if you think the positive, everything will be positive. If you think negative, everything will be go to the negative place. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய கரத்திலே இருக்கின்ற ஒரு 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 நல்ல ஒரு விதையாக இருக்கிறோம். ஆனால் அது விழுகின்ற இடத்தை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விதை அது முள்ளுள்ள இடத்திலே அது விழுந்தபடியினாலே முள்ளு கூட வளர ஆரம்பிக்குது. வளர என்ன நொறுக்கி போட்டது. அது குத்துது. வளர விடாதபடி ஆவிக்குரிய ஜீவியத்தை, உன்னுடைய குடும்ப ஐக்கியத்தை, உன்னுடைய சபை ஐக்கியத்தை, உனக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக வளர்கிற வளர்ச்சியை யாராவது குத்துகிறார்கள் என்றால், தவறான காரியங்களை கற்றுக் கொடுத்து உன்னை தவறான வழி நடத்துகிறார்கள் என்றால், நீ அதில் என்ன செய்யணும்? ஒதுங்கணும். இது கர்த்தர் நம்மை பயிற்றுவிக்கிறார், கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். இது முள்ளு. இந்த முள்ளு என்ன செய்யணும்? காலில் பட்டோட முள்ளு என்ன செய்யணும்? நம்ம உடனே போட்டு அமுக்கிடுமா? இல்லை. உடனே காலை தூக்கிட்டு அந்த முள்ளை எடுத்துட்டு அங்கேயே போடுறதில்லை. அடுத்தவங்க காலை குத்துன்னு சொல்லிட்டு என்ன செய்யறது? உகாரமா போட்டு விடுறோம். அதை போலத்தான் தேவனுடைய பிள்ளைகளே, முள்ளின் மத்தியிலே நீ விழுந்தால் வளருவாய், அதன் கூடவே முள்ளும் வளர்வதை மறந்து விட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு அனுபவங்களிலும் நான் நல்ல நிலத்திலே விழுந்தவனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்கிற நல்ல நிலத்திலே யார் என்ன சொன்னாலும் சரி, அதிலே நன்மை இருக்கிறதா என்பதை மாத்திரம் பார்க்கணும். ஒருவேளை அது என்னை தவறாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே, என்னுடைய ஐக்கியத்திலே, என்னுடைய விசுவாசத்திலே அது தவறாக நடக்கும் என்றால் அது முள். எனவே அதை என்ன செய்யணும்? மொள்ளமாடணும். வேகமாட்டம் என்ன செய்யுது? உள்ளே உடஞ்சி போவோம், சீவு பிடிச்சிக்கும், அப்புறம் காலையே எடுக்கணும் நிலைமை ஆகிடும். அதனால ரொம்ப மெதுவாக எடுத்து செய்யணும் போட்டு தேவனுடைய பிள்ளைகளே. எனவே இந்த முள்ளுக்கு பதிலாக கர்த்தர் செய்யறா தேவதாரு விருட்சங்களை தருகிறார். நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் 14-15 வசனங்களை பார்க்கின்ற வகையிலே அங்கு ஒரு முச்செடியை குறித்து பார்க்கின்றோம். இந்த முச்செடி இடத்திலே மரங்கள் சென்று பேசுகின்றதா.
அதை நீங்க தொடர்ந்து வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த மரங்கள் கனி உள்ள செடி இடத்துல, மலர் இடத்துல என்று பல இடங்கள்ல போய் அந்த மரங்கள் கேட்கிறது, எங்களுக்கு நீ ராஜாவாக இரு என்று சொல்லி கனி சொல்கிறது, நான் கொடுக்கின்ற கனியை விட்டுவிட்டு உங்களிடத்திலே வர முடியாது என்று எல்லாரும் ஒதுங்கிறாங்க. கடைசியிலே 14-15 வசனங்களிலே அது என்ன செய்யறதா, அது முட்செடியை பார்த்து கேட்கின்ற வகையில அந்த முட்செடி என்ன சொல்கிறது வாசிப்போமா? நியாயாதிபதிகள் 9:14-15. Judges chapter 9 verse number 14 and 15. அந்த மரங்கள் என்ன கேட்கிறது? மரங்களை நான் முட்செடி பார்த்தேன், நீ வந்து எங்களுக்கு ராஜாவாக இரு. நீ வந்து எங்களுக்கு ராஜாவாக இரு. யார் ராஜாவாக இருக்கணும்? முள்ளு. முள்ளு உனக்கு ராஜாவாக இருக்கும் என்று என்ன செய்ய? குத்தி குத்தி உடைய வாழ்க்கையை அழித்து விடும் தேவனுடைய பிள்ளைகளே. ராஜாவாக இரு. தொடர்ந்து அந்த முள்ளு என்ன சொல்றா? என் நிழலில் வந்தால் அக்னி பட்சிக்கும் என்று சொல்லி முள் பேசுகிறது. நான் ராஜாவானால் அபிமெலேக் சொல்றான், என்ன நீங்க ராஜாவாக? நான் முள்ளு, நான் குத்துவேன், நான் அக்னியால் உங்களை சுட்டெரிப்பேன், பட்சித்து போடுவேன் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரே ஒரு ராஜா உண்டு, ஒரே ஒரு மேய்ப்பன் உண்டு, அது ஆண்டவராகிய இயேசு மாத்திரம். அவருடைய வார்த்தையிலே நாம் இணைந்து செயல்படுகின்ற வகையிலே வேதம் சொல்கிறது, அவர் நமக்கு மூத்த சகோதரனாகவும் நாம் அவருடைய சகோதர சகோதரிகளாகவும் இருக்கிறதா பிரதரன் சர்ச் சொல்லுவாங்க. பிரதரன் சர்ச்சில் அங்க எல்டர் தான் சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு புதிய ஏற்பாடு சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, எது எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய ராஜா கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. இந்த முள்ளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முள் என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. எபிரேயர் நிருபம் 4:12 வாசிக்கின்ற வகையிலே அங்கு என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாக இருக்குது. அது இப்படியே குத்தம், பேசுறவர்களையும் குத்தம், கேட்கிறவர்களையும் குத்தும். அது ஒரு விதமான முள். அப்ப தேவனுடைய வார்த்தை பட்டயமாக முள்ளாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எவ்வளவு வேத வசனத்தை வாசிக்கிறோமோ அவ்வளவு நாம் பரிசுத்தமாகிறோம். அது நம்ம குத்த 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 I am a sinner, நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஒரு பக்தர் பாடுகிறார், சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போதுமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போதுமே. பாவி நீசம் பாவி நானையா, இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீசம் பாவி நானையா, இரக்கம் செய்ய மாட்டீரோ. எதற்காக முள்ளுக்கு சமானமாக சொல்லப்பட்டது என்றால், பழைய ஏற்பாட்டிலே உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கின்ற பொழுது, the book of Deuteronomy chapter 33 verse number 16, உபாகமம் 33:16 மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? முட்செடியில் எழுந்தவருடைய தயை. எங்க எழுந்திருந்தாரா? முட்செடியிலே. முட்செடி யாரு? நானு. யாரு? நானு. நம்ம தான். நான் தான் முள்ளு. எனக்குள்ளதான் முள்ளு இருக்குது. ஏதோ ஒரு வீட்டில் யாராவது குத்திடுறேன், ஏதோ ஒரு வீட்டில் என்னையே குத்திக்கிறேன். தேவனுடைய பிள்ளையை, இந்த முட்செடியை என் ஆண்டவர் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஐயா மகளே, உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? நீ வழி நடத்தக்கூடிய ஒரு மேய்ப்பனாக, ஒரு தலைவனாக மோசையை அவர் தெரிந்து கொள்ள விரும்பினபடினாலே
மோசே சொல்லுகின்றான் முட்செடியில் எழுந்தவனுடைய தயை என்று சொல்லுகின்றான். மோசேயுடைய வாழ்க்கையில் என்ன முள் இருந்தது? அவனை பாருங்க, பார்வோன் அரண்மனையில எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாம் கற்றுக் கொடுத்த வழியில அவனுடைய நினைப்பு பழப்பு கட்டுச்சான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். The book of Acts chapter 7 verse number 25. அப்போஸ்தலர் 7:25 தன் கையினாலே வாசிங்கம்மா. 7:25 தன் கையினாலே ரட்சிப்பு, தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். நினைப்பு குழப்பம் கிடைக்கு. இன்னைக்கு அநேகருடைய நினைப்பு இப்படிதான் இருக்கு. நான் தான்பா, நான் இல்லாட்டி ஆவார். அப்படி ஒரு நாளும் யாரும் நினைக்கிறார். தேவனுடைய பிள்ளை, உனக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்திலே நீ உண்மையா இருக்கணும், அவ்வளவுதான். எனவே இங்கு மோசே என்ன நினைக்கிறான்? நான் பார்வோனுடைய அரண்மனையில இருக்கிறேன், பார்வோனுடைய மகனாக வளர்க்கப்படுகிறேன், எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, எல்லாம் எனக்கு தெரியும், என்னுடைய ஜனங்கள் பாடுபடுகிறார்களே, அவர்களை நான் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு எழுப்புதல் ஆவி வந்தபடியினாலே அவன் என்ன செய்கிறான்? எகிப்தியனை வெட்டி போடுகிறான், இஸ்ரவேலை காப்பாற்றுகிறான். அடுத்த நாள் அதே இஸ்ரவேல் நாள் அவன் ஓடி போகிறான். தேவனுடைய ஓடி போகிறான். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உன்னை நீ பெரியவனாக எண்ணுகின்ற வழியிலே கர்த்தர் அங்கிருந்து துரத்தி விடுகின்றார். அவன் வனாந்திரத்திலே 40 வயதிலே அரண்மனையில வாழ்ந்தவன் 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்க்கிறவனாக கர்த்தர் மாற்றினார். காரணம் என்ன? அவனுக்குள்ளாக இருந்த அவனுடைய நினைப்பு. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு சிறிய ஒரு அற்பமான காரியங்களை கூட எடுத்து வைத்து அவர் பயன்படுத்த முடியும். ஆனால் பயன்படுத்துகிறவர்களை அவர்கள் அந்த வேலைக்கு தகுதியானவர்களாக அவர் மாற்றுகின்றார். இப்படிப்பட்டவர்கள் லீடரா இருக்கணும், கர்த்தர் தெரியும். ஆனா அவனுக்குள்ளாக அந்த முள் இருந்தவனாலே அவனை கொண்டு போய் வனாந்தரத்தில் 40 வருஷம் ட்ரைனிங் கொடுக்கிறார். ஆசாருடைய வீட்டிலே ட்ரைனிங் கொடுக்கிறாரு. ஆசாருடைய ஆடுகளை மேய்க்கும்படியாக ட்ரைனிங் கொடுக்கிறார். வித்தியாசமான பயிற்சி. அவன் அந்த அந்த எகிப்தின் ராஜாவுடைய அந்த ஷூஸ் போட்டு நடக்கிறான். அந்த ஆடுகளை மேய்க்கின்ற வழியில கூட தேவனுடைய பருவத்திலே கூட யாத்ரா 3-4 அதிகாரங்களை வாசித்து பாருங்க. அங்கே அவன் அவ்வாறு ஆடுகளை மேய்க்கின்ற வழியில தேவனாய் கர்த்தர் முட்செடியில எழுந்து அவன் சொல்றார், நீ நிற்கிறேனோ பரிசுத்த பூமி, remove your shoes, உன்னை நீ போட்டுக்கிற பாதரட்சை கழட்டு என்றாரு. பெருமையை கழட்டு, அகங்காரத்தை கழட்டு, கீழ்ப்படியாமையை கழட்டு. அவனுக்குள்ளாக அந்த செருப்பு எதுங்க? பார்வோனுடைய செருப்பு, ராஜாக்கள் அணிகிற செருப்பு. அதை பார்த்துதான் அந்த ஆசாரிய பொண்ணுங்க போய் சேர்ந்து ஒரு எகிப்தியனை காப்பாற்றினான் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளையே, நீ மற்றவர்களை காப்பாற்றலாம், ஆனால் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த வேண்டுமானால் நீ போட்டுக்கிற பாரு இந்த பெருமை, அகங்காரம், கீழ்ப்படியாமை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அதை நீ கழட்டி போடுகின்ற வழியிலே தானே கர்த்தர் உன்னை தலைவனாக தலைவியாக மறுபடியும் உருவாக்க முடியும். எனவே இவனுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு தன் கையினாலே ரட்சிப்பு என்று யோசித்தபடினால் நினைச்சபடினாலே அவன் மோசே கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. அவரை நடத்தினான். The end is not there. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆரம்பம் அருமையாக இருக்கலாம், ஆனால் ஆரம்பம் அற்பமாக இருந்தால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வாசிக்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முள் கர்த்தருடைய சமூகத்தில் சேரக்கூடிய ஒரு சாத்தானுடைய தூதனாக நம்மை குத்துகின்ற வழியிலே நம்மை நாம் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். I have to ask God, Lord forgive me, Lord cleanse me, Lord use me என்று சொல்லி நாம் ஆண்டவரை கேட்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவானபடியினாலே அவன் முட்செடியிலே தோன்றின அந்த எழுந்தனுடைய தயை அவன் மீது இருந்து அவனை மறுபடியும் தலைவனாக அங்கு அரண்மனையிலே கொண்டு போய் பார்வோனுக்கு எதிராக நிற்கிறது. உன்னையும் என்னையும் கூட கர்த்தர் புதிய மாதத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? உன்னுடைய படிப்போ, அறிவோ, ஞானமோ, அழகோ, செல்வமோ இல்லை. நோ, that is nothing.
அவர் எல்லாமே குப்பையாக பார்க்கிறார். அவர் உன்னையும் என்னையும் அவர் பயிற்றுவிக்கிறார். நமக்குள்ளாக இருக்கிற முள்ளை கொண்டே நம்மை அவர் பயிற்றுவிக்கிறார். அவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாக எப்படி மாற வேண்டுமா? தேவதாரு விருட்சமாக மாற வேண்டும் என்று சொல்லி, அல்லேலூயா. அங்கு முள்ளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். இந்த தேவதாரு விருட்சம் என்று சொல்லுகின்ற வகையிலே இந்த தேவதாரு மரமானது இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்ய பயன்படுத்தலாம். அதுல இசை வரும். அந்த மரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு குணம் உண்டு. தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ளாக எனக்குள்ளாக முள்ளை கர்த்தர் எடுத்து போட்டு நம்மை தேவதாரு மரமாக மாற்றுகின்ற வகையில நம்ம தட்டுறதுல வரும் சத்தம் வரும். என்ன சத்தம்? அவருக்கு பிரியமான சத்தம். அவருக்கு பிரியமான சத்தம். என்ன காரியத்தினாலும் என்ன சொன்னாலும் என்ன செய்வோம்? சிரிச்சுக்கினே இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, அதை உன்னிலே எண்ணிலே அவர் எதிர்பார்க்கிறார். உன்னிலே எண்ணிலே அவர் எதிர்பார்க்கிறார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறவர்களே, அங்கு தெளிவாக வாசிக்கிறோம். கீத வாத்தியங்கள் செய்யப்படும் மரம் தான் இந்த தேவதாரு மரம், விருட்சம் உள்ள மரம். அப்போ உன்னை, முள்ளாக இருந்த உன்னை இப்பொழுது இந்த மாதத்திலே தேவதாரு விருட்சமாக மாற்ற விரும்புகின்றார். அல்லேலூயா. அப்பொழுது உன்னை தொடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு இசையாக ஒரு தொட்டா உனக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், ஆனா இந்த மாதத்துல உங்களை தொடுகின்ற வழியிலே உன்னிலே இருந்து ஒரு இசை வெளிப்படும், ஒரு அன்பு வெளிப்படும், ஒரு சமாதானம் வெளிப்படும், ஒரு கிருபை வெளிப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அந்த விருட்சம் முளைக்கும் என்று சொல்லுகிறது. தேவதார் விருட்சம் என்று சொல்ல கனிகள். என்ன கனிகள் நம்மிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? புக் ஆஃப் கலாத்தியன்ஸ் சாப்டர் 5 verse number 22 and 23. கலாத்தியருக்கு எழுதியிருக்கும் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கிறவர்களே, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், விசுவாசம், நற்குணம், இச்சையடக்கம். 9 விதமான கனிகள் உன்னிலே என்னிலே அவர் எதிர்பார்க்கின்றார். தேவனுடைய பிள்ளையே, முள்ளியது மார்க்கு 6ஆம் அதிகாரம் வாசிப்பதுனா மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், உபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொருளாசைகளும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்ட மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளையே, முள்ளாக இருந்த என்னை கர்த்தர் இந்த மாதத்திலே தேவதாரு விருட்சமாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. But you have to surrender your life. You have to bow your life. You have to accept everything, the word of God. கர்த்தருடைய வார்த்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கீத வாத்தியமோ அதனாலே செய்யப்பட்டது, அந்த விருட்சத்திலே கனிகள் காணப்பட்டது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தரப்போகிறாரு. நம்ம இசை ஞானியாக நாம் பாடலை பாடவும், துதிக்கவும், ஸ்தோத்திரிக்கவும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்மிலிருந்து ஒரு பாடலை எழும்ப செய்கின்றார். அல்லேலூயா. என்ன காரியங்கள் வந்தாலும் அதுல ஒரு பாடலை கொடுத்து நம்மை அவரோடு இணைத்து அவர் அங்கு மகிழ்விக்க விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளையே, எனவே இந்த மாதத்திலே அதிகமாக நீங்கள் தனிமையாக தேவ சமூகத்திலே இருந்து பாடலினாலே ஆண்டவரை துதித்து பாருங்கள், பாடலினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரித்து பாருங்கள், பாடலினாலே ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு பாருங்கள். உங்களுடைய இருந்து கனிகள் எழும்ப ஆரம்பிக்கும். இரண்டாவதாக அங்கு அந்த மரத்திலே கனிகள் முளைக்கும், விருட்சம் முளைக்கும் என்று வாசிக்கிறோம். இந்த 9 விதமான கனிகள் ஆண்டவரே என்னிலே இருந்து முளைக்கட்டும். நான் மற்றவர்களுக்கு அன்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை தரக்கூடியவனாக என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்போம். தொடர்ந்து அவர் சொல்கிறார், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்புமா. என்ன செடிக்கு பதிலாக? காஞ்சரிக்கு பதிலாக. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். ஏசாயா 34:13. அதின் அரண்மனைகளில் முச்செடிகளும் அதின் கோட்டைகளில் காஞ்சரிகளும் முட்புண்ணுகளும் முளைக்கும். அது வலு சர்ப்பங்களின் தாரமும் கோட்டாரிகளின் மாளிகையுமாய் இருக்கும். ஆமென். வலு சர்ப்பங்களும் கோட்டார்களும் இருக்கிற தாவரமாக மாளிகையாக காணப்படுமா? எது? காஞ்சரி செடி.
முதல்ல நம்ம யாரா இருந்தோம்? முள்ளா இருந்தோம். இப்போ அடுத்த சொல்றது காஞ்சேரி. காஞ்சேரினா அந்த தொட்டா நம்சல் இருக்கும் பாருங்க. ஆமா, தொட்டா சினிங்கி இல்லை. இது வந்துட்டு மேல பட்டு செய்யும், அரிக்கும். காஞ்சேரி என்பது. ஆனா அந்த இடத்துல வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் அதுக்குதான் தாபரக்கிற இடமா மாளிகையா இருக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ளாக அந்த காஞ்சேரி இருக்கும் என்றால் அப்ப அதுக்குள்ள யார் இருப்பாங்க? வலு சர்ப்பம் இருக்கும். வஞ்சிக்கிற ஆவி, சந்தேகத்தின் ஆவி, குழப்பத்தை உண்டாக்குகிற ஆவி, பிரிவினை உண்டாக்குகிற ஆவி. தேவனுக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அது பிரிவினை உண்டாக்கிறது. எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் உன்னை யாராவது கெடுக்கிறாங்களா? உன்னுடைய ஆவிக்கு ஜீவத்துல உன்னை கடவுளை விட்டு, சபையை விட்டு, ஐக்கியத்தை விட்டு பிரிக்க விரும்புகிறார்களா? தெரிஞ்சுனா அது யாருங்க? வலு சர்வத்தின் ஆவி. அது கோட்டான் குஞ்சு. நமக்கு அங்க என்ன செய்யணுங்க? இடம் இல்லை. நான் ஒருவேளை காஞ்சேரிக்கு இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ என்னை அவர் மிருது செடியாக எழும்ப அவர் விரும்புகின்றார். அல்லேலூயா. இந்த மிருது செடி என்று சொல்லுகின்ற பொழுதே நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கின்ற பொழுதே அந்த மிருது செடியை குறித்து அந்த கிளைகளிலே கூடாரங்கள் உண்டாயிருக்கும். என்ன உண்டாயிருக்கும்? இதுவரைக்கும் அது காஞ்சேரியாக இருந்தது, வலுசனுடைய தாபரமாக கோட்டான்கு மாளிகையாக இருந்தது. ஆனால் இந்த மாதத்திலே நாம் கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கின்ற வழியிலே நம்மை மிருது செடியாக மாற்றி கிளைகள் வழியாக கூடாரங்கள் அமைக்கப்பட போகிறது. அல்லேலூயா. கூடாரங்கள் என்றால் உன்னுடைய வீட்டை கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். உன்னுடைய வீட்டினுடைய காரியங்களை கர்த்தர் புதுமையாக மாற்றப் போகிறார். உன்னுடைய கிளைகள் உனக்குள்ளாக ஒரு மிருதுவான ஒரு வாழ்க்கை, ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு அன்பான வாழ்க்கை, மற்றொரு நிழல் கொடுக்கின்ற வாழ்க்கை, மற்றொரு ஆதரிக்கின்ற ஒரு வாழ்க்கை, அந்த செடியினாலே கூடாரங்கள் உண்டாக்கப்பட்டது என்று வாசிக்கிறது. என்னுடைய பிள்ளையே, சகரியா 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கின்றவனிலே அந்த மிருது செடிகளுக்குள்ளே கர்த்தருடைய தூதன் இருக்கிறானா. அப்போ நாம காஞ்சேரியா இருந்தா வலுசர்வம் வரும், கோட்டான் குஞ்சு வரும். ஆனால் நீ மிருது செடியாக உன்னை நீ அர்ப்பணிக்கின்ற வழியிலே கர்த்தருடைய தூதன் வந்து உன்னுடைய வாழ்க்கை, உன் குடும்பத்திலே, உன் பக்கத்திலே உன்னோடு கூட வந்து நின்று உன் வீட்டை அவர் கட்டும்படியாக இருக்கின்றார். அல்லேலூயா. அங்கு அமைதலும் அமெரிக்கையுமாக இருந்தது. ஏனென்றால் கர்த்தருடைய தூதன் அங்கே வந்தபடினாலே. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தூதன் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வரப்போகிறார். ஏனென்றால் நம்முடைய காஞ்சேரி செடிகளை முழுதுமாக எடுத்து போட்டு நம்மை மிருது செடியாக மாற்றி கடைசியாக கர்த்தருக்கு நம்மை நித்திய அடையாளமாக வைக்க போகிறார். ஆமென். நித்திய அடையாளம் கர்த்தருக்கு என்றால் கர்த்தர் எங்க இருக்கிறாரு? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அந்த பாட்டுல எப்படினா அப்புறம் கற்றுத்தாரும் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் என் வாயின் வார்த்தைகள்லாம் பிற இதெல்லாம் பாருங்க, மிருதுவாக நம்மை மாற்றி விடுகின்றார். அல்லேலூயா. கடந்த மாசம் வரைக்கும் நான் கோட்டான் குஞ்சியா இருந்தோம், பாம்பா இருந்தோம், வருஷமா இருந்தோம். இந்த மாதத்துல நீ நான் ஆகாரி சிந்துக்கோ, நான் சிந்தி போட்டுக்கோ, நோ பாதர், நோ கேர். அப்பதான் நம்முடைய கூடார கட்டப்படும். நம்முடைய வீடு கட்டப்பட்டா வாய முடியுன்னு சோதரம் 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 அவர் பார்த்துக் கொள்வார். பதிலாக ஏன்னா நான் யாருங்க? நான் மிருதுவான மனுஷன், நான் காஞ்சேரி. ஆனால் கர்த்தருடைய கர்த்தரை அர்ப்பணித்தவர்கள் மிருது செடியாக மாற்றுகின்றார். கர்த்தருக்கு என்றால் எனக்குள்ளே இருக்கிறவர் அங்கு கிடைக்கிறவர் உன்னை கீர்த்தியாக வைப்பார். ஆமென் சொல்லுங்க. உன்னை கீர்த்தியாக வைப்பார். உன் வாழ்க்கை நிர்மூலமாகாதது. உனக்கு
நித்திய அடையாளமாக இருக்கும். ஆமென். இந்த வசனத்துல தான் அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது என்னுடைய பிள்ளை. எனவே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் வீண் போவார். எனவே இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தை நாம் சோதித்துக் கொள்ளும்படியாய் அப்படியே கர்த்தர் சமூகத்தில் எழுந்தணும். கர்த்தர் சமூகத்தில் எழுந்தணும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்க முள்ளை எடுத்துக்கொண்டு என்னை தேவதார விருட்சமாக மாற்றும். ஆண்டவரே, எனக்குள்ளாக இருக்கின்ற ஆண்டவரே, அந்த காஞ்சரை எடுத்து போட்டு மிருக செடியாக என்னை மாற்றும். கர்த்தருக்கு நான் கீர்த்தி உள்ளவனாக, நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக என்னை நீ மாற்றும். ஆண்டவரே, என்னை மாற்றும் என்று ஆண்டு சமூகத்தில் கேட்போம். இதெல்லாம் உங்களுக்குள்ள தெரியுதோ அதையெல்லாம் வல்லமா பக்குவமா எடுத்து தூரப்படுத்துங்க. இல்லை என்றால் அது நம்முடைய கால மாத்திரம் இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை, குடும்பத்தை எல்லாவற்றையும் கெடுத்து நம்மை தனிமைப்படுத்தி விடுது என்னுடைய பிள்ளையே. ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை அப்படி விடாதபடிக்கு அவர் தேவதார விருட்சமாக, அவர் உனக்குள்ளாக விருட்சங்களையும் உன்னை அவர் கீத வாக்கியங்களை வாசிக்கிறவர்களாக பாடுகிறவர்களாக கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். உனக்குள்ளாக மிருதுவான வார்த்தைகள், உனக்குள்ளாக நித்திய அடையாளம், கீர்த்தியாக வைக்கப் போகிறார். இதுவரைக்கும் அவமானப்பட்டதெல்லாம் போதையா, இந்த மாதத்திலே கர்த்தர் உன்னையும் என்னையும் உன்னுடைய சபையும் அவர் கீர்த்தியாக வைக்கப் போகிறார். ஆண்டவரே, நீ தனிமையாய் கேளு. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி, எங்களுக்கு கொடுத்திருக்கிற சபை கொடுத்திருக்கிற குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிற சுவாமி. வர தடைப்படுவதற்கு இந்த வார்த்தை கடந்து சொன்னாங்க. அவர்களுடைய சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் நாங்கள் ஆண்டவரே அநேக கனிகளை பார்க்க போகிறோம், அநேக விருட்சங்களை பார்க்க போகிறோம், அநேக மிருதுவான காரியங்களை பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் மேலாக நித்திய அடையாளத்தை பார்க்க போகிறார். ஆண்டவரே, கீர்த்தியை பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை நிறைவு தாரும். ஆண்டவரே, மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதோர் கூட செய்கிறார், நற்பீரா நலம் அருள்வார். பொல்லாதோர் கூட செய்கிறார், நற்பீரா நலம் அருள்வார். ரூபியே யுவேடையில் அணியாதையும் வாரீரோ வாரீரோ. அரூபியே யுவேடையில் அணியாதையும் வாரீரோ. பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணாமல் அதன் கோலத்தை. பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணாமல் அதன் கோலத்தை. மனம் வந்து மறுத்துகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். அருகியே யுவேடையில் அடியனையும் வாரீரோ வாரீரோ. அருகியே யுவேடையில் அடியனையும் வாரீரோ. தகப்பனே, இந்த மாலை பாடையில நாங்கள் எப்படி இருந்தோம், இந்த மாலை நாங்கள் எப்படி இருக்க போகிறோம், ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் முழுதான் நாங்கள் காஞ்சரி செடித்தான் வந்தோம். ஆனாலும் உங்களுடைய கீர்த்திக்காக, உங்களுடைய மகிமைக்காக, உங்களுடைய நித்திய அடையாளத்திற்காக எங்களை தேவதார விருட்சமாகவும்
ஆண்டவரே, எங்களை மிருது செடியாகும் இந்த மாற்றை மாற்றும்படியாய் தெரிந்து கொண்டீரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.